நம்பிக்கை எனக்கூடிய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜெப ஐக்கியம் இங்கே நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்களை கோஆர்டினேட் பண்ணி பிரதர் ஜான் ஜோசப் அவர்கள் ஒருங்கிணைத்து இங்கே அழகாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அந்த குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நான் வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். இந்த நாளில் சிறப்பு செய்தியை கொடுக்கும்படியாய் நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான டாக்டர் அருண் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அன்போடு கூட நான் வருக வருக என்று சொல்லி நான் வரவேற்கிறேன். தன்னுடைய அனுபவ சாட்சியை தான் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு என்கிற ஒரு அனுபவ சாட்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற பிரதர் செல்வம் அவர்களை நான் வருக வருக என்று சொல்லி தம்மம் பள்ளத்தாக்கு ஜெப ஐக்கியத்தின் மூலமாக நான் வரவேற்கிறேன். ஜாலியாக டான்ஸ் ஆட போகிறோம். இப்போ இந்த குதூகலத்துக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு திரும்பி அவங்களையும் ஆட வைக்க போறீங்க. சரியா? என்ன பண்ண போகிறோம்? நானும் ஷாலினியும் இப்போ குதூகலம் கொண்டாடுறோம். கை தட்டி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் அடிக்க போறீங்க. சரியா?
நீங்க கான்சன்ட்ரேட்டா இருக்கிறீங்களோ இல்லையோ நம்மளுடைய கர்த்தரிங்க இருக்கிறார். ஹalleluya ஆமென். நம்ம அந்த நிறைவான ஒரு தேவனை நம்ம கூப்பிட போறோம். ஒவ்வொரு இருதயங்களில் கிரியை செய்யுங்கப்பா. நல்ல இடத்தில் விடப்பட்டு விதைகளாய் அது 30, 60, 100 பலன் கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தில் எந்த சத்துருக்களும் அன்றே இந்த வசனங்களை ஒதுக்கி போடாதபடி பிள்ளைகளை அன்றே நீங்க ஆவிகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும்.
மகிமைப்படுவதாக. அவருடைய சத்தம் தெளிவாக இருக்கா? பின்னாடி கேட்குதா? அம்மா கேட்குதா உங்களுக்கு பின்னாடி? அங்கேருந்து வர அசைவமே இல்லையே. 3ஆம் ஆண்டு வரைக்கும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற எல்லாருமே ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவர் ஒரு கைத்தட்ட கொடுங்க பார்ப்போம். ஒரு கர ஓசை ஆண்டவருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நிற்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் எங்களை எல்லாம் மெட்ராஸ்லேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. உங்களை சந்தித்து அவருடைய அன்பை சொல்லும்படியாக தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். வேற எந்த ஒரு முகாந்திரம் கிடையாது. உங்கள் மத்தியில் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அவர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு சத்தம். அப்ப ஆண்டவருக்கு ஆதாம் ஏவாள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது தெரியாம ஆண்டவர் கேட்கல. சங்கீதம் 139 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. சங்கீதம் 139 என்ன சொல்லுகிறது? அங்கெங்கும் நடந்து தெரிய வேண்டாம் சகோதரி, உட்காருங்க பாப்போம். பிள்ளைகள் ஓட வேண்டாம். சங்கீதம் 139 7வது வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? இன்னைக்கு நம்ம கேட்ட மெசேஜுக்கு ரிலேட்டடா ஒன்று சொல்றேன். என்ன சொல்றேன் தெரியுமா? பிதாவாகிய, இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இதையும் எனக்கு ஆன்சரோட கூட சேர்த்து இதையும் சொல்லணும். பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை அனுப்ப போறார் உலகத்துக்குள்ள அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவருக்கு ஒரு வீடு ஏதாவது ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரா? இல்லை. அப்போ அவருக்கு நல்லா தெரியும் நம்ம இந்த உலகத்துல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்ப போகிறார். ஆனா அவருக்கு வீடு ஆயத்தப்படுத்தல. ஆனா நமக்கு பரலோகத்துல இயேசு கிறிஸ்து வீடு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருக்கு இங்க வந்தப்போ ஒரு வீடு கூட இல்லை, தங்கறதுக்கு இடம் கூட இல்லை, மாட்டு தோட்டத்துல பிறந்தார். ஆனா நாம பரலோகத்துல போனா நம்ம எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கிறதுக்காக ஒரு பெரிய சுதந்திரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் நமக்கு இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு துணுக்கு. ஓகேவா? நமக்கு இது நமக்கு மாட்டுத்தொழுத்தில் இயேசு பிறந்தாருன்னு தெரியும். ஆனால் அவருக்கு இங்கே இடமே இல்லை. அவர் ராஜாவா இறங்கி வந்தார். இங்கே இடம் இல்லை. ஆனால் நமக்கு நல்ல பெரிய பெரிய சூப்பராக இடம்லாம் ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறார். இது நீங்கள் எனக்கு அப்புறமா எழுதி காட்டணும். சரியா? என்ன செய்ய போறோம்னா 10 இல்ல 12 பேரா ஒரு குரூப் ரவுண்டா நில்லுங்க. சீக்கிரம் நில்லுங்க. டக்கு ஃபாஸ்டா. 12 பேரா கேர்ள்ஸ். ஏம்மா நீங்க கேர்ள்ஸ் தானா உட்கார்ந்துருக்காங்களா? 12 பேரா ரோடு போட்டு நில்லுங்க. பெரியவங்க நிக்க கூடாது. கல்யாணம் பண்ணவங்களாம் அந்த குரூப்ல சேர்த்து அதை வெளியே தள்ளிடுவோம். அது மாதிரி 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கவங்களெல்லாம் தள்ளிடும். அதுக்கு மேலே இருக்கிற 6th 7th 8th 12th வரைக்கும் காலேஜ் படிக்கிற கல்யாணம் ஆகாத யூத் கேர்ள்ஸ் ரொம்ப அங்கே நிற்கலாம். நான் முன்னாடி இவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. படம் வேண்டாம். இங்கே திரும்பிங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு சாக்லேட். அம்மா நீங்கள் எந்த டீம்மா? நீங்கள் எந்த டீம்? இவங்க டீம் கை தூக்குங்க. இவங்க டீம் நீ கை தூக்கி காட்டுங்க. உங்கள் டீம் கை தூக்குங்கம்மா. இவங்க டீம் கை தூக்குங்க. நல்லா தூக்கு. ஓகே, அந்த டீமுக்கு எல்லாரும் ஜோரா கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே யார் உங்க டீம் கை காட்டுங்க. டீம் சவுண்ட் கொடுங்க. நல்ல சைடுல சாக்லேட் எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே ஃபைன். வின் பண்ண டீமே சவுண்ட் கொடுக்கலன்னா மற்றவங்க எப்படி சவுண்ட் கொடுப்பாங்க? இல்லை அப்படின்னு ஒரு நல்ல ஆரவாரம் பண்ணும். ஓகேயா? எனக்கு வசனம் வாசிக்கக்கூடாது. பொருள் வேணும். ஒரு ஆள் பொருள் கொண்டு வந்து வழிபடுவா. இவங்க தான் ஃபஸ்ட்டு. ஓகே, நீங்கள் எந்த டீம்? இவங்க டீம் கை தூக்குங்க. சவுண்ட் கொடுக்க பார்ப்போம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இந்த டீம் இது வேண்டாம் எடுத்துட்டு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட். அருமையாக அக்கா அவங்க நமக்கு வசனத்தை எப்படி என்னென்ன விதங்கள்லாம் நமக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாமா?
அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? 1 2 3 சொன்னது எல்லாரும் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டீங்க அப்படியா? இந்த இவ்வளவு வசனங்கள் இப்படியெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்ன அந்த வசனங்கள் எல்லாமே இயேசு சாமியா மாறி நம்மகிட்ட வந்துட்டார். எப்படி வந்தாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவரா யாருக்குள்ள வந்துட்டாரு? எல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறாரு. சொல்ல மாட்டீங்களா? இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. நான் சின்ன மனுஷனா இருந்தா கூட இயேசு சாமி எனக்குள்ள இருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க நான் ரொம்ப பாவிங்க, பாவா, என்னைய மாதிரி மோசமான ஆளு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சா இயேசு சாமி வருவாரா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன், கண்டிப்பா அவர் உங்ககிட்ட தான் வருவார். கண்டிப்பா உங்ககிட்ட தான் வருவார். ஏன்னா அவர் உலகத்துல வந்ததே எல்லாருடைய பாவங்களை நீக்கி அவங்களை மீட்கும்படி வந்தார். சரியா? ஒரு பாடல், அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் மட்டும் பண்ண போறோம். எங்க கூட சேர்ந்து எல்லாரும் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஹலோ, கையை உயர்த்தி. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமா வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். இவங்க பண்ற மாதிரியே பண்ண போறேன். சரியா? இவங்க என்ன செய்யறாங்களோ அது ரொம்ப எப்படி சொல்ற, ரொம்ப சிம்பிள். நீங்களா செய்ய வேண்டாம். இவங்க என்ன செய்யறாங்களோ அதை மட்டும் செய்யுமா? ரெடி? 1 2 3 4. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமா வந்தா, என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, வாய்ஸ், பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள வந்தா, என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்ன பார்த்து வாய்ஸ் எல்லாம், ஹலோ, அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்ன பார்த்து வியக்கும். உள்ளத்தில் கத்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்தில் என் இருதயம் யாருக்கு? ஏசப்பாக்கு. ஏன் உங்க இருதயம் யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஏசப்பாக்கு. ஹல்லேலூயா. நம்ம அதை பத்தி பாட போறோம். பாவங்கள் போக்க, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே யார் வந்திருக்கா? பூலோகத்திலேருந்து நம்மளுடைய ஏசப்பா வந்திருக்காரு. நல்ல கரங்களை தட்டி பாட்டா அண்ணா போடுவாங்க. நீங்க அதை பார்த்து நல்ல கைகளை தட்டி பாடணும். கர்த்தருக்கு உகந்த வாசனையா இருக்கும் நம்ம பாடுறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தரும் இங்கதான் இருக்காரு. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனுதனம் திறக்கவே, சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா.
ஸ்கூலில் வந்து இந்த ஸ்கிட்டு பார்த்து முடித்த பிறகு ஒரு கொரியோகிராஃபி பார்ப்பீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் 7 கொஸ்டின் கேட்போம். நல்லா வாட்ச் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஒரு சிஸ்டர், ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ அவங்க என்ன பண்றாங்கங்கிறத நல்லா பார்க்கணும். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவதூதன் இருக்கார். ஒரு தேவதூதன் நம்மளோட கார்டியன் ஏஞ்சல், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை வழி நடத்துறார், நம்ம கூடவே இருக்கார், நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு தூதன். அந்த அக்கா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் நல்லா பாருங்க. எவ்வளவு சீக்கிரம் மனுஷனுடைய வாழ்க்கை வந்து பாவத்துக்கு அடிமையாகுதுங்கிறத பாருங்க. ரொம்ப நேரம் தேவையில்லை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்து பாவத்தில் அடிமையாகி, உலகத்துக்கு அடிமையாகி, பிசாசுக்கு அடிமையாகிறதுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம், அதை விட கம்மியா 5 செகண்ட் போதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கீழே விழுறதுக்கு. எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க, நம்மள கைவிட்டுருவாங்க. எல்லாரும் கைவிட்டுருவாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அழுகுறாங்க. அழுது என்ன பிரயோஜனம்? அழுதா யாரும் நமக்கு உதவி செய்யறதுக்கு இந்த உலகத்துல நமக்கு யாருமே கிடையாது. நம்முடைய கண்ணீரை துடைக்க ஒருத்தரால தான் முடியும். சரியான இடத்துக்கு வந்து சேரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கெங்கயோ போகலாம், பல இடங்கள்ல என்ன பண்ணலாம், நம்ம உதவி தேடலாம். நமக்கு எங்கேயாவது யாராவது உதவி செய்வாங்களா நம்ம நினைக்கலாம். ஆனா ஒத்தாசை, உதவி எங்கேருந்து வரும் தெரியுமா? அது அந்த ஒரே ஒரு இடத்துல இருந்தா வரும். அதை நீங்க தான் யோசிக்கணும். எனக்கு கண்கள் என்னோட கண்ணில் தண்ணி நிற்கும் போது, இருதயத்துல ஒரு பாரம் இருக்கும்போது, எனக்கு கவலை ரொம்ப இருக்கும்போது, நான் தோற்று போயிட்டேன்னு நினைக்கும் போது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது, நான் எங்க போக முடியும்? ஒரே ஒரு இடம், அது சிலுவை. சிலுவையில ஜீவன் தந்த இயேசுவின் இடத்துல தான் போக முடியும். அவர் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாத்துல இருந்தும் ரட்சிப்பு தர முடியும். அவர் மாத்திரம்தான் நமக்கு நம்ம பிடிச்சிருக்கிற எல்லா கட்டுகள், கட்டி வச்சிருக்கிற எல்லா பாவங்கள், பிசாசு, உலகம் எல்லாத்துல இருந்தும் விடுதலை தரும். அவர் கொடுக்கிற விடுதலை பரிபூர்ண விடுதலை. இயேசு உள்ள வந்தாருன்னா உலகம் நம்மளை விட்டு பறந்து போயிடும். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Seeking you as a prayer.
சமாதானம் கிடைக்கும். ஓகே, வெரி குட். அடுத்தது பைபிள் படிச்சாதான் நித்திய ஜீவனுக்கு போறதுக்கான வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நித்திய ஜீவியத்துக்கு போகிறதுக்கான வழியை நாம தெரிந்து கொள்ள முடியும். ஓகே, இது தெரியாம இது தவிர வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? இது தவிர வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் கேர்ள்ஸ் வச்சிருக்கீங்களா? அவருடைய வழியில் அவருடைய பாதையில் நடக்கலாம். வெரி குட். இந்த குட்டி உன் பேர் என்னமா? இவ பேர் கெலிண்டா. அவ பேர் கெலிண்டா. அழகா சொன்னா. பைபிள் படிச்சா என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய வழிகளில் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கதை மூலத்தை காட்டுன்னு பார்க்கலாம். வெக்கப்படக்கூடாது. அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது, அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஒரு சில பேர் தான் இருக்கிறீங்க. பட் ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வருவார். நம்பி எல்லாம் முடியும் போது கவனம், அதை கண்ணில் மூடி, கண்ணை மூடிங்க, எல்லாம் கண்ணை முடிக்கும். யாரும் கண்ணை திறந்து பார்க்காத. க்ளோஸ் யூர் ஐஸ், க்ளோஸ் யூர் ஐஸ். எல்லாம் பயபக்தியோடு கூட ஆண்டவரை கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்த விட்டு நான் கிளம்பும் போது உங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோடு நான் கடந்து போகணும்னு சொல்லி. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு எப்பொழுது புரியும்? பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள வரும்போது தான். அது வரைக்கும் நம்ம லைஃப் என்னன்னு நமக்கு தெரியாது. எப்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வராரோ அப்பொழுது தான் who you are in Christ அப்படி தெரியும். அது வரைக்கும் பிசாசு என்ன செஞ்சிருவான்? ஒரு மாயை உருவாக்கி வச்சிருவான். இந்த யானையை பார்த்தீங்கன்னா மிக வல்லமையானதாக இருக்கும். ஒரு மரத்தை அப்படியே கையில் என்ன செஞ்சிடும்? அது பிடுங்கி போட்டுரும். ஆனால் ஒரு சாதாரண ஒல்லியாக இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? அது குட்டியிலேயே என்ன செஞ்சிடும்? அது ஒரு சங்கிலியை கட்டி வச்சிருவான். அது போகணும்னு நினைக்கும் போது அந்த சங்கிலி தடுக்கும். இப்படியே ஒரு சில வருடங்கள் போன பிறகு என்ன செஞ்சிருவான்னா, அவன் சங்கிலியில் கட்டி வைக்க மாட்டான். அந்த வளையத்தை மட்டும் அந்த காலில் போட்டு வச்சுருப்பான். அப்போ அந்த யானை தப்பிக்க நினைக்கும் போது நினைக்கும், நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், நம்ம கட்டப்பட்டிருக்கோம்னு சொல்லி என்ன செய்யும்? கடைசியில் அவன் கூட சேர்த்து பிச்சை எடுக்கும். இதே தான் பிசாசு என்ன செய்வான்? நீ கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீ அறியாதபடிக்கு உனக்குள்ள ஒரு மாயையை, உனக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி உன்னை அடிமைப்படுத்த பார்ப்பான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீ விலையேற பெற்றவனாக இருக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கான ஃபியூச்சர் பிளான் வந்து அதிசயமாக இருக்குது. அது எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்? நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான். உன் வாயை விரிவாக திறக்கும் போது கர்த்தர் உன்னை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறேன் இன்னைக்கு என்னை ஆண்டவர் நிரப்ப போறேன்னு சொல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே என்னை நிரப்ப போகிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி. யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, யாரும் பக்கத்தில் பார்க்கக்கூடாது. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, இது கடைசி நேரத்தில் வந்திருக்கோம், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். இன்றைக்கு உண்மையை ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது ஒரு புது வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வரும். இதுவரைக்கும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலன்னா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அக்னி உங்க மேல இறங்கி வரும். வெக்கப்படா வாயை திறந்து சோத்திரம் பண்ணு கமான், சோத்திரம் பண்ணு. ஆண்டவரை துதி. அவரை துதிக்க அவருடைய கிருபை உன் மேல இறங்கி வரும். அவருடைய வல்லமை உன் மேல இறங்கி வரும். தேவனுடைய அக்னி இறங்கி வரும்போது, தேவனுடைய பரிசுத்த வல்லமை இறங்கி வரும்போது, நீ யாரா இருந்தாலும் உன்னை நிரப்புவதற்கு தேவன் வல்லமல்ல இருக்க. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளும் அந்த புதிய அபிஷேகத்தை, அந்த புதிய வல்லமை. வெக்கப்படாம ஆண்டவரே என்னை நிரப்புன்னு கேளுங்க. என்னை நிரப்பும் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையினால நிரப்பும், உங்களுடைய அக்னியினால நிரப்பும். என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. I release your anointing, I release your power, I release your anointing, the power of the Holy Spirit. நீர் வரும்போது குறைவுகள் மாறும். நீ பாடும்போது அபிஷேகம் இறைவா. நிறைவான நீர் வரும்போது குறைவுகள் மாறும். எல்லாம் சொல்லி பாடும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகும். நீர்
கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் தொடர்ந்து அவர்களை வழி நடத்தும். இந்த நாளிலும் கூட நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் நினைக்கும் இப்பொழுது எப்பொழுதும் உங்கள் அனைவரோடு கூட என்னென்றைக்கு இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்ம மத்தியில் ஹோப் ஆஃப் க்ளோரி, ஆமென், மகிமையின் நம்பிக்கை ஊழியங்களில் பண்ண ஒவ்வொருத்தர் கரங்களை தட்டி நம்ம கரங்களை தட்டி மகிழ்ச்சியாய் நன்றியை தெரிவித்துக் கொள்வோமா? செய்தி கொடுத்தவர்களுக்கு நன்றி செலுத்துவோமா? சாட்சி சொன்னவங்களுக்கு பாடல் பாடி, ஆமேன், இசைத்து, ஆமேன், மைக் செட் போட்டவங்களுக்கு, ஆமேன், ஸ்க்ரீன் போட்டு அழகானவங்களுக்கு வேண்டிய தெளிவாய் கொடுத்தவங்களுக்கு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நமக்கு நாம ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? தேங்க் காட். எல்லாவற்றையும் வாய்க்கு செய்த தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தி எல்லாரும் ஒரு சத்தமாய் ஆமென். ஆமென். கடற்புயல் வரையும்
Father's due. Praying when temptations near evermore. Jesus came to earth for me, walked the humble path for me, suffered pain and agony on the cross. Rose victorious over foes, sits at God's right hand on high. Mediates to bring me now great high peace. Evermore, evermore, walking close to Jesus ever, evermore. Singing when the way is clear, praising when the path is due. Praying when temptations near evermore. Lord, help me to walk in love, then through pure and light with love, humble, faithful, ever true in this world. Blameless, holy, spotless me, sacrificing self for thee. Separate from sinners me unto thee. Evermore, evermore, walking close to Jesus ever, evermore. Singing when the way is clear, praising when the path is due. Praying when temptations near evermore. Then one day I'll see that place when all else are run for race. With the saints I shout the praise evermore. Dwelling on the golden harp, clothed in radiant bridal gown.